நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த CP ராதாகிருஷ்ணன். சுதர்சன ரெட்டியை விட 152 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிப்பு. தேர்தல் முடியும் வரை ஓய்வு என்ற சொல்லையே மறந்துவிடுங்கள். மாவட்ட செயலாளர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். முதல்வரின் வெளிநாட்டு பயணம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. இதுவரையிலான வெளிநாட்டு பயணங்கள் முதலீடு குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வலியுறுத்தல். பஞ்சாப், ஹிமாச்சல் மாநில வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்தார் பிரதமர் மோடி. நிவாரணப் பணிகளுக்கு நிதி உதவி அறிவிப்பு. இந்தியர்கள் யாரும் நேபாளம் செல்ல வேண்டாம் என மத்திய அரசு அறிவுறுத்தல். நேபாளத்தில் சிக்கியுள்ள இந்தியர்களுக்கான உதவி எண்கள் அறிவிப்பு. திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் விஜயின் பரப்புரைக்கு காவல்துறை அனுமதி. சாலை வளம் நடத்தக்கூடாது என காவல்துறையினர் கட்டுப்பாடு விதித்திருப்பதாக தகவல். டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்ததாக அடுத்த குண்டை வீசினார் செங்கோட்டையன். அதிமுகவை ஒருங்கிணைப்பது குறித்து பேசப்பட்டதாகவும் விளக்கம். உள்துறை அமைச்சர், நிதியமைச்சர் இருவரையும் சந்திக்கின்ற வாய்ப்பு அங்கே கிடைத்தது. இன்றைய அரசியல் சூழ்நிலை பற்றி கருத்துக்கள் அங்கே பரிமாறப்பட்டன. எல்லோரும் ஒன்றிணை வேண்டும் என்ற நோக்கத்தோடு, இயக்கம் வலிமை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கருத்துக்களை நாங்கள் அவரிடத்திலே எடுத்து சொன்னோம். தமிழ்நாட்டின் கள நிலவரம் குறித்து அமித்ஷா கவனத்திற்கு எடுத்துச் சென்றேன். கட்சி வலிமை பெற வேண்டும் என்பதே தனது நோக்கம் என செங்கோட்டையன் பேட்டி. நம்முடைய கூட்டணி என்பது மாபெரும் வெற்றியை அடைய வேண்டும் என்பதுதான் நிலையை நான் அவரிடத்தில் எடுத்து சொன்னேன். இருக்கின்ற கள நிலவரங்கள் தமிழ்நாட்டில் இருப்பதையும் எடுத்து கூறப்பட்டிருக்கிறது. எங்களை பொறுத்தவரையிலும் இயக்கம் வலிமை பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். தாமும் அமித்ஷாவை சந்தித்ததாக அதிமுக MP தம்பிதுரை பேட்டி. செங்கோட்டையனை சந்தித்தது குறித்து அமித்ஷா எதுவும் கூறவில்லை என்றும் விளக்கம். நான் கூட இன்னைக்கு அமித்ஷா பார்த்தேன், ஓட்டு போடும்போது பார்த்தேன். அப்போ சொன்னேன், இது மாதிரி எல்லாம் சொன்னார். என்கிட்ட சொல்லலையே அவரு, இது மாதிரி வந்து அலட்சியம் செஞ்சேன்னு ஒரு கருத்து என்கிட்ட சொல்லலையே, நானும் அவரை கேட்கலையே. அது தேவையில்லை. அது அவங்க கட்சியினுடைய, எங்க கட்சியினுடைய கருத்து எங்களுக்கு சொல்லுகிறோம். செங்கோட்டையனின் எண்ணமும் செயலும் ஈடேறட்டும் என O பன்னீர்செல்வம் வாழ்த்து. தம்பிதுரை கருத்துக்கு பதில் சொல்ல முடியாது என்றும் பேட்டி. எல்லா பிரச்சனைகளுக்கும் திமுக அரசுதான் காரணம். செங்கோட்டையன் தொடர்பான கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் பதில். O பன்னீர்செல்வம், TTV தினகரன் பாஜக கூட்டணியில் நீடிக்க வேண்டும். நயினார் நாகேந்திரனுடன் தினகரனுக்கு கருத்து வேறுபாடு இருக்காது என்றும் அண்ணாமலை பேட்டி. ஒரு நல்ல தலைவர் NDA கூட்டணி 2024 வந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எங்களுடைய தலைவர். அதனால் எங்கேயும் கருத்து வேறுபாடுகளுக்கு இடம் இருக்காது. மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து பதவியை ராஜினாமா செய்தார் நேபாள பிரதமர் KP சர்மா ஒலி. தனி ஹெலிகாப்டரில் நாட்டை விட்டு தப்பியோடியதாக தகவல். நேபாள நாடாளுமன்றத்திற்கு தீ வைத்த போராட்டக்காரர்கள்
நிலைமை மோசமாவதால் நாட்டின் நிர்வாகத்தை ராணுவம் கைப்பற்றக்கூடும் என்று தகவல். நேபாள குடியரசுத் தலைவர் வீட்டில் நுழைந்து பொருட்களை சேதப்படுத்திய போராட்டக்காரர்கள். பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர மீண்டும் துப்பாக்கிச் சூடு. குஜராத் மாநிலம் பனஸ்கந்தாவில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்த வெள்ளம். மார்பளவு நீரில் உடைமைகளை எடுத்துக்கொண்டு வெளியேறும் மக்கள். சென்னை, கிண்டி, மாதவரம், கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை. நெல்லை மாவட்டத்திலும் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். சங்கரன் கோவிலில் உள்ள சங்கர நாராயணன் கோவில் வளாகத்திற்குள் புகுந்த வெள்ளம். மழை நீரில் நின்றபடி தரிசனம் செய்த பக்தர்கள். தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும். நீலகிரி, கோவை உட்பட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். காஞ்சிபுரம் டிஎஸ்பியை சிறையில் அடைத்த மாவட்ட நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். நிர்வாக ஒப்புதல் பெறும் நடைமுறையை பின்பற்றவில்லை என கூறி ஆணை. திருட்டு வழக்கில் கைதான திமுக ஊராட்சி மன்ற தலைவி பாரதி கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்கம். பொதுச் செயலாளர் துரைமுருகன் நடவடிக்கை. இசைஞானி இளையராஜாவுக்கு தமிழக அரசின் சார்பில் 13ஆம் தேதி பாராட்டு விழா. ரஜினிகாந்த், கமல்ஹாசன் பங்கேற்பார்கள் என்று அறிவிப்பு.